அடுத்ததா நான் திரு சோமு அவங்ககிட்ட இருந்து விவாதத்தை துவங்குறேன். பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, பாமக இருக்கிற கூட்டணியில் விசிக இடம்பெறாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறார் திருமாவளவன். என்ன நடக்கும்? முதல் விஷயம், இதில் செல்வ பெருந்தகை சொன்னார் இல்லையா, நாங்கள் வந்து ஒரு நட்பின் அடிப்படையில் பார்த்தோம், மரியாதை நிமித்தமாக பார்த்தோம் அப்படின்னு. அதுவே வந்து நம்புகிறதுக்கு இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது அரசியல் நிச்சயம் இருக்குது. இதோடைய காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா, நிச்சயமாக அந்த பேட்டிலே அவர் சொல்கிறாரு, எங்களுடைய கூட்டணி தலைவர் தமிழ்நாட்டில் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை தான் அப்படின்னு. பேரை கூட சொல்ல, தளபதி அதான் அவர் சொல்கிறாரு, வந்து தளபதி தான் எங்களுக்கு, இந்தியா கூட்டணி தலைவரும் அவர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறார். தமிழ்நாட்டு கூட்டணி இந்திய கூட்டணி தலைவர்களில் ஒருவர் அப்படின்னு. அப்போ அது திமுக உடைய ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு அனுமதி இல்லாமல் இந்த சந்திப்பு நடந்திருக்காது. அப்போ அது ஏன் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா தான் திருமாவளவனும் இல்லை இந்த விசிக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன் இது அப்படின்னா, கடந்த சில நாட்களாக வழக்கமாகவே சொல்லிட்டு இருந்தாங்க, நடுவில் வந்து அரசில் வந்து பங்கு வேணும், எங்களுக்கு கூடுதலான சீட்டு வேணும் அப்படின்ட்டு. ஆமாம், இப்போ இதில் வந்து 234 தொகுதிகள்லையும் போட்டியிடுறதுக்கு எங்களுக்கு வலிமை இருக்குது அப்படின்ட்டு. இப்போ முந்திக்கு தங்களுடைய வலிமை கூடி இருக்கிறதா அவங்க வந்து ஒரு உறுதியாக நம்புறதுனால இந்த முறை வந்து என்னென்னா மிக கடுமையாக அவங்க அதில் தீவிரமாக இருக்கிறாங்க. கூடுதலான சீட்டு வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ நடுவில் வந்து திருமாவளவன் சொன்னார் மாதிரினா வந்து தேர்தலே இல்லாமல் கூட நான் போனாலும் அறிவிச்சிடுவேன் அப்படின்னு. ஆனால் இப்போ இவர் வேணாம் அப்படி நினைக்கலாம், ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன் நான். ஆனால் கட்சியில் இருக்கிறவங்க நினைப்பாங்களா, நிச்சயமாக அதிகாரம் வேணும், கூடுதலான அதிகாரம் வேணும் ஒவ்வொரு தேர்தலும். அப்போ அதுக்கு இவர் வந்து கேட்டு தான் ஆகணும். அப்போ அந்த மாதிரி தான் இருக்கும். அவரும் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் அந்த நேரத்தில் கேட்போம் அப்படின்னு. அப்போ இதில் திமுக உடைய அனுமதியோட செல்வ பெருந்தகை பேருக்கிறாருன்னா 2 சான்ஸ் இருக்குது. ஒன்று, ஒருவேளை பாமக 2ஆக இருந்தாலும் ஆனாலும் கூட ராமதாஸ் தலைமையிலான பாமகவை சேர்ப்பது, இல்லை அப்படின்னா அப்படியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது. இது 2மே வந்து விசிகாவுக்கான ஒரு செக்கு. ஏன்னா ஒருவேளை வந்து இப்போ ராமதாஸுடைய ஒரு பிரியுதுன்னு வைப்போம், பாமக பிரிஞ்சு ராமதாஸுடைய அணி இந்த பக்கம் வந்துடுது கூட்டணி அப்படின்னு, திமுகவுக்கு வந்துடுது அப்படின்னா அப்போ விசிகாவுக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடம் ஆயிரும். ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறாரு திருமாவளவன் வந்து, மதவாத பாஜக, சாதி ரீதியான பாமக 2 இருக்கிற கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கான விஷயம் என்னென்னா, அப்போ ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணிக்கு போக முடியாது. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய், அது ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது, அவருக்கான ஆதரவு தளம் என்னங்கிறது தெரியல, சொல்கிறாங்க தெரியல. அப்போ அதுங்க போகிற மாதிரியான ஒரு சூழல்லாம் அதுவும் இது அதை அவரே சொல்லியிருக்காரு, நடிகர் பின்னாடி போகாத அந்த வார்த்தையே சொல்லியிருக்கிறார். இது மாதிரி பட்டியல் இளைஞர்கள் தான் நிறைய நடிகர்கிட்ட போகிறதா வந்து ஒரு பேச்சு இருக்குது, அது மாதிரி போயிடாதீங்க, நம்ம அம்பேத்கர் பிள்ளைகள் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கும் போக முடியாது. அப்போ இந்த சூழலில் ஒரு வேளை 2 விஷயம் நான் சொன்னது மாதிரி, இது வந்து விடுதலை சிறுத்தைகள் அதிகமான சீட்டு, அதாவது போன தடவை விட கூடுதலான சீட்டு கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்டாலின் அவர்கள் செய்த இதில் இப்போது ஸ்டாலினுடைய பங்கு என்ன? செல்வ பெருந்தகை போறாரு அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுடைய அனுமதி பெற்று தான் போகணும்னு இருக்கா? நம்ம ஏன் அப்படி ஒரு கனெக்டிவிட்டியை வைக்கணுங்க? ஏன், நல்ல கேள்வி. ஏன் அப்படின்னு அந்த ஒரு நமக்கு அந்த சந்தேகம் எழுது அப்படின்னா, இவர் தனிப்பட்ட முறையில் பார்க்குறேன், மரியாதை நிமித்தமாக பார்க்குறேன், உடல்நிலை சரியில்லாதனால போய் பார்க்குறேன் அப்படிலாம் சொல்கிறாரு. அப்படின்னா நீங்கள் மீடியாவுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே, தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. மீடியாவுக்கு செய்தி கொடுக்குறாங்க, அப்புறம் அவரை வந்து ராமதாஸை சந்திச்சுட்டு வந்துட்டு இவர் பேட்டி கொடுக்குறாரு. இப்போ இது தேவையில்லையே. இப்போ ஏற்கனவே குருமூர்த்தி என்ன பண்ணாரோ அதே தான் இப்பயும் நடந்திருக்கு. தனிப்பட்ட சந்திப்புன்னு சொல்லி மீடியாவுக்கு தெரிகிற மாதிரியான ஒரு விஷயங்களை செய்ய வேண்டியது இல்லை. ஆக இது தனிப்பட்ட சந்திப்பு இல்லை, அரசியல் அப்படிங்கிறது வந்து உறுதியான ஒரு விஷயம். அது எப்படிப்பட்ட அரசியல் அப்படின்னா, இப்போ செல்வ பெருந்தகை வந்து அந்த பேட்டியிலேயே ராமதாஸ் அவர்களை சந்தித்து வந்து கொடுத்த பேட்டியிலேயே, இங்கே தமிழ்நாட்டில் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் தலைவர், அவர் சொல்கிறது தான் எல்லாமே அப்படின்ட்டு அதாவது அந்த கேள்வி கேட்குறாங்க, பாமக வருமா அப்படின்ட்டு. அதுக்கு இவர் இப்படி சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இது திருமாவளவனுக்கு இன்னொரு செக்கு. இது திருமாவளவன் வந்து அந்த கூட்டணி கட்சி அவங்களுடைய கலந்துரையாடல் இல்லாமலேயே அவர் தங்களுடைய கட்சியுடைய கொள்கையை சொல்கிறார், பாமக பாஜக இருக்கிற கூட்டணியில் விசிக இருக்காது அப்படின்னு. ஆனால் இவர் சொல்கிறத பார்க்கும்போது, செல்வபிரதன் சொல்கிறது பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இங்கே வந்து கூட்டணி அப்படிங்கிற விஷயத்த மு.க. ஸ்டாலின் அவர்களை தவிர யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் சொல்கிறார், கன்வே பண்ணுறாரு. ஆகும்போது அது விசிகான ஒரு கன்வே. சரி, விசிகாவும் பாமகவும் ஏன் ஒரே அணியில் இருக்க முடியாதுங்கிறீங்க? ஏற்கனவே இருந்தவர் இப்போ அன்புமணி வேணா இன்னொரு பக்கம் இருக்கலாம், ஆனால் ராமதாஸ் இந்த பக்கம் இருந்தாலும்
திருமாவளவன் சம்மதிக்க மாட்டாரா? ஏன்னா திருமாவளவனை மீண்டும் மீண்டும் ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு மருத்துவர் ராமதாஸ். அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு அன்பு பரிமாறின மாதிரி தானே தெரியுது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ராமதாஸ் அவர்களை வந்து ஆரம்ப காலத்தில் இடதுசாரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ பேசுகிறாங்க விசிகேல. அதுக்கப்புறம் தான் அவர் திசை மாறி போயிட்டார், மறுபடியும் வருவார் நம்புறோங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. இதை வைத்து அன்புமணியே சொல்லியிருக்காரு, திடீர்னு என்ன வந்து பாசம் அப்படின்னா அந்த அளவுக்கு இப்போ 2 பக்கமும் போயிருக்கு. இப்போ அதே நேரத்தில் இதை திருமாவளவன் அப்படி ஒரு வேளை விசிக அது பாமக ஒரு பிரிவு திமுக பக்கம் வந்தால் அதை இவர் ஏற்றுக்கு வராங்கிறது இப்போ வரைக்கும் சந்தேகம்தான். ஏன்னா அவர் வந்து தன்னுடைய இதில் உறுதியை ஒன்று சொல்லப்போனால் பாஜக ஆட்சி குறிப்பாக மோடி வந்ததுக்கு அப்புறம் 10 வருஷம் முடிஞ்சு 11வது வருடம் நடந்துகிட்டு இருக்கிறார். இதில் இந்தியா முழுக்க இந்த பட்டியலின தலைவர்கள் வந்து கிட்டத்தட்ட அத்தனை பேருமே வந்து பிஜேபி கபலீகரம் பண்ணிடுச்சு. அதில் அதுக்கு ஆட்படாமல் இன்னைய வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறது சனாதனத்தை எதிர்த்து. எதுனா எதுக்காக சொல்கிறேன்னா, சனாதனம் தான் தங்களுடைய உயிர்னு சொல்லக்கூடிய இந்துத்துவ கட்சி பாஜக. அதற்கு எதிரான பேச்சுக்கள், பேட்டிகள், போராட்டங்கள், ஒரு புத்தகம் கூட போட்டாங்க சனாதனம் என்னன்னு. இந்த அளவுக்கு ஒரு கொள்கை ரீதியாக மிக உறுதியாக இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் அந்த கட்சி தலைவர். அப்படிங்கிறப்ப அந்த ஒரு உறுதிப்பாட்டை இதுலேயும் காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. விடுதலை சிறுத்தை கட்சியுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் எம்பி சமீபத்தில் அவருடைய முகநூல் பக்கத்தில் ஒரு விஷயம் போட்டிருந்தார். அது மருத்துவர் ராமதாஸுடைய நேர்காணலில் திருமாவளவன் குறித்து பேசினது, அந்த விஷயங்களை புகழ்ந்து பாராட்டி போட்டிருக்கும் போது 1987 சமூக நீதிக்காக நீங்கள் ஒரு போராட்டம் நடத்துனீங்க, அதை விடவும் மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டிய காலகட்டம் இது, அதனால் அந்த களத்துக்கு நீங்கள் வரணுங்கிறாங்க. அப்போது நீங்கள் இந்த பக்கம் சமூக நீதி குழு இருந்து கொண்டு இருக்கிறது, இந்த பக்கம் வாங்க அப்படின்னு ராமதாஸுக்கு ரவிக்குமார் ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரா? அது எப்படி எடுக்கிறது? இல்லை என்னென்னா இப்போ இது நீங்கள் நான் அது சரியான பார்வை தான். அது அந்த மாதிரி நம்ம பக்கம் வாங்கன்னு சொல்லக்கூடிய விஷயம்தான் அது. ஆனால் அது நடக்குமா அப்படிங்கிறது முரண் தான். இப்போ திருமாவளவன் சொல்றாரு பாமக இருக்க கூட்டணியில நான் இருக்க மாட்டேன்னு, ஆனா ரவிக்குமார் சொல்றாரு சமூக நீதியை பாதுகாக்கிறதுக்கு நீங்க வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்கிறார். ரெண்டையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை இது என்னன்னா, இவங்க தங்களுடைய தொண்டர்களுடைய ஒரு மனநிலைன்னு இருக்குல்ல. இப்போ ஏன்னா ஏற்கனவே ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு தெரியும் 2 கட்சியுமே ஒன்றா இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது, அதாவது நட்பு ரீதியாக இருந்த காலகட்டம் இருந்தது. அதன் பிறகான ஒரு பிளவுனே சொல்லலாம். 2 இதுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு பிளவு தான் இப்போ வரைக்கும் இருக்குது. அப்போ ஒருவேளை விசிகவுக்கு பாமக வரலாம்னு நினைத்தால் கூட எடுத்த உடனே சொல்லிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை வந்து ரவிக்குமார் செயலாளரும் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, சமீபம் வரைக்கும் திருமாவளவன் அதான் சொல்றாரு, நாங்க பாமக இருக்கிற இடத்துக்கு வர மாட்டோம். அப்போ 2 பேரும் அழைப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ஒருவேளை நமக்கு இங்க இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷனா இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற இன்னொரு கோலையும் போட்டு வைக்கிறாரா ரவிக்குமார்? இல்லை, ஒரு அரசியலில் வந்து நீ இப்படி பேசு நான் அப்படி பேசுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கலாம். அதனுடைய இது வந்து யூகம் எது யுக்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, வியூகம் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் என்னன்னா, உறுதியான ஒரு நிலைப்பாடாக பார்க்கும்போது விசிக தலைவர் திருமாவளவன் சொல்கிறது தான் நம்ம இன்னைய வரைக்கும் ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அவரும் அதில் தெளிவாக இருக்கிறார். நாங்கள் எங்களுடைய கட்சி என்றைக்குமே பாஜக பாமக அந்த இருக்கிற கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்னு. இப்போ இவர் வந்து ஒரு விதத்தை பாராட்டி இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு மட்டுமே இதுக்கான ஒரு விஷயமா பார்க்க பாராட்டிட்டு சமூக நீதிக்காக நீங்க வாங்க, ஆனால் எங்க வாங்கன்னு சொல்றாரு ரவிக்குமார். சமூக நீதிக்காக போராட வாங்க அப்படிங்கிறது எங்க வர சொல்றாரு ராமதாஸ்? அந்த திமுக கூட்டணிக்கு அப்படின்னு நம்மளுடைய ஒரு பார்வை, நம்ம புரிதல் இருந்தால் கூட அதை தாண்டி ஒரு சாஃப்ட்டுக்கான அந்த கட்சி மேலே இப்போ வந்து வந்திருக்குன்னு சொல்றது தான் இருக்குமே தவிர, இது ஒரு அழைப்பு அளவுக்கு இதை வந்து அப்படின்னா அது வந்து திருமாவளவன் தான் பேசணும். ரவிக்குமார் சொல்றது வந்து ஒரு அழைப்பு ரேஞ்சுக்கு வந்து அதுக்கு ரவிக்குமாரை வைத்து ஆழம் பார்க்கறாரா இருக்கலாம். அது அரசியல் ரீதியான யுக்திகள் இருக்கு இல்லையா, வியூகம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஒரு மனநிலை எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிறதுக்கான விஷயம் இருக்கலாமே தவிர, இதை வந்து ஒரு அழைப்பு அப்படின்னா அது வந்து திருமாவளவன் அவர்கள் மூலமாக வந்தால்தான் அது அழைப்பு. ஒரு கட்சி சார்பாக வந்து முழுமையான ஒரு அதிகாரம் பெற்றவர் அவர் தான். அடுத்தது அவரே என்ன சொல்லுவார், நாங்கள் இந்த மாதிரி பொதுக்குழு கூட்டணும், கட்சி நிர்வாகிகள் கொடுக்கணும், இதில் இந்த முடிவு எடுத்துருக்கிறோங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அதை தான் வந்து நம்ம எடுத்துக்கலாமே தவிர, இது வந்து ஒரு முகநூல் பதிவு தன்னுடைய உள்ள கிடக்கைன்னு சொல்லலாம். இல்லை, அதை தாண்டி என்னன்னா அடிப்படையான ஒரு விஷயம், அரசியல் பிரமுகர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது தனிப்பட்ட உள்ள கிடக்கை அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, தனிப்பட்ட சந்திப்பு அப்படிங்கிறது கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு வியூகம் இருக்கும். அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட் கார்னரை வெளிப்படுத்துகிற மாதிரி இருந்திருக்கலாம், அவ்வளோதான். சரி.